இப்போ நம்ம பலாக்கொட்டை பெப்பர் மசாலா தான் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சின்ன பட்டை 1, கிராம்பு 1 போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதவிச்சு திரும்ப தக்காளி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதவிடுச்சு. இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அரை சிட்டிகை அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் கறி மசாலா. இதை இந்த வெங்காயம் தக்காளி கூடயே சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இதில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. பலாக்கொட்டையே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அது இதில் கொட்டிக்கலாம். இப்போ மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதை லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் கொட்டிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மட்டும் தூவி விட்டு கிளறி இறக்கிக்கணும். இப்போ பலாக்கொட்டை பெப்பர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.